உங்களை அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. அதான் எடுத்து கொடுத்தத காது கேட்காது. என்ன, ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசு இல்லை, அங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணங்கிறது ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். வந்தோம்னு ஓடக்கூடாது. ஆலயங்களால் சிறப்புகள் இருக்குது, ஆடர்களில் மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து கோயில்களிலும் சிறப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பகுதி, அதில் முதல் பகுதி சிவபுராணம், அதில் 95 வரை 95 சிறப்பு இருக்குது. இவ்வளோ சிறப்பு உலகத்துக்கு எந்த கோயிலும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை திருக்கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பண்ணது பாவை 30 பாட்டு வேணும், கோவை 400 பாட்டு. அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் வச்சுருக்கேன். அது எப்போ வெளியிடணும்னு சாமிக்கு தான் தெரியும். இக்கோவில் திருவாரூர் ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாரூர் ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். எடுத்துக்க மாணிக்கவாசகர் திருவாரூரோட பாடினவர். எழுதினது சிவபெருமான். இவர் மதுரை வாதவூரில் பிறந்திருக்கார். மேலூர்லேருந்து 8 கிலோமீட்டர். இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டி என்கிற ராஜாட்டா மந்திரியாக இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை உறைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை வாங்கிட்டு சொல்லி சொல்கிறார். குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்கவாசகர் இந்த பக்கம் வர்றார். புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பி எத்தனை விளக்கமா? 2 தானே? 3 30 தான். துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும். ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. அதனால இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால அவர் இங்கே சின்னதாக எடுத்துக்கிட்டு குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்தவர் சாமியை பார்த்துருக்கார். சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கடவுளுக்காக மாணிக்கவாசகர் கோயில் கட்டுறார். கடவுள் கோயில் கட்டுற மாணிக்கவாசகருக்காக நிறைய எல்லாம் குதிரை அமைப்பு வரலாறு பாடல்கள் நிறைய வழிகாட்டியும் வருது. இது திருப்பேர் துறைங்கல் சாட்சியா கோட்டப்பட்டினம், மீன்சல், தொண்டி எல்லாம் கடற்கரை ஊர் ராமேஸ்வரம். இது வரைக்கும் நான் தான் பேசணும், உன்னை பேச விடலை. இப்பொழுது நீயும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். நான் கேள்வியாக கேட்டாலும் ஒன்று என்ன கேள்வி கேட்குறோம் என்ன கேட்கலாம். தெரிஞ்சால் நான் பதில் தரேன். மாணிக்கவாசகர் வாழ்ந்தது 32 வயசு. மாணிக்கவாசகர் கட்டில் சாமி இருக்கிற இடம் மட்டும் இதெல்லாம் வெவ்வேறு காலம். மாணிக்கவாசகரான கிபி 3 2026 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசகர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில அவர் மறைந்ததாக வரலாறு. கேள்வி கேட்கறியா அளவிட்டா போட முடியாது. இல்லையா அந்த மாதிரி ஜோதியா நம்ம மறையறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு மாணிக்கவாசகர் சாமி? அதே மாதிரி ஜோதியா ஒவ்வொரு மனிதனும் மறைவதற்கு சிதம்பரத்தில் கலந்தார் மாணிக்கவாசகர். அதுதான் அதே மாதிரி ஜோதியா ஒவ்வொரு மனிதனும் இறைநிலை அடையறதுக்கு என்ன செய்யணும்? அது வள்ளலாறு தான் முடியும். ஏன் வள்ளலாறு தான் முடியும் நீட்டீங்க? சொல்றேன், வள்ளலார் ஐயாவே சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மனிதனும். அதுதான் அப்ப என்ன சொல்லி கொடுத்தாரு மாணிக்கவாசகர்? மாணிக்கவாசகர் நீ வாசகத்தை நாளந்து பாடுங்கள். அவர் பாடியிருக்காரு வள்ளலார். ஆமா, நினைச்சு பார்க்க முடியாது. சரி, மாணிக்க சொல்லிட்டேன்னா நீ எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்க? இதுக்கு மட்டும் தான். சாமி மாதிரி ஜோதி ஸ்வரூபமா கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்க? இதுக்குதான் வந்திருக்கேன். பார்க்கவா இல்ல சாமியை கும்பிடவா? சாமியோட கலக்கிறது எப்படின்னு அப்ப நான் 2 உனக்கு சொல்லு. சாமியை பார்க்க வந்தியா, கோயிலை பார்க்க வந்தியா, சாமியை பார்க்க வந்தியா? சாமியை பார்க்க வந்தேன். சாமியை பார்க்க தான் நல்ல வார்த்தை. கோயிலுக்கு போறேன்னா சாமி கும்பிட போறேன், வழிபாட்டுக்கு போறேன், பிரார்த்தனைக்கு போறேன். இதான் சாமியை பார்க்க வந்தீங்கிறது இந்த ஊருக்கு கரெக்டு. ஏன்னு கேட்டா மாணிக்கவாசகரோட சாமியாரை வந்து பார்த்த இடம் கோயில் இது இல்லை, 1 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இருக்கு. கீர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே பக்தர் வரான்னு சாமி தேடி வந்து காட்டி விட்டுருக்கு. நம்மளும் பக்தம் தான் நம்ம சாமியை தேடி போகிறோம். பெருமாள் மார்பில் என்ன இருக்கும்? மகாலட்சுமி இருப்பார். அங்கேயே ஒரு பெருமாள் அப்படின்னு சிவலிங்கம் இருக்கு. அவர் சொல்லி நிறைய விஷயம் கொட்டி மண்டு பார்க்கணும் தானே. சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணலாமா வேண்டாமா? சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணலாமா வேண்டாமா? பண்ணணும். பண்ணோம்னா மார்க்கு கிடையாது. பண்ணலாம்னா தான் பண்ண வேண்டாம்னா தான் மார்க்கு. சாமிகிட்ட பிரார்த்தனை தப்பு இல்லை. அப்பா நான் வேண்டும் கேட்டால் புரிதல் வேண்டும், பொறுமையுடைய நிலத்தில் எல்லாரும் வேண்டாரு. மாணிக்கவாசகர் வேண்டாதாரு. சாமி உனக்கு என்ன வேணுங்கிறாரு. இப்போ என்ன கேட்டால் அது கூட கொடுமை. வேண்ட பெக்காத அறிவை நீ, வேண்ட முழுதும் தருவாய் நீ, வேண்டும் பரிசு அவர் கூப்பிட்டு அது உன்னோட விருப்பங்கிறாரு. படைச்சவனுக்கு தெரியாதா? அப்ப மூளை வேலை இருக்கு, நமக்கு மூளையில இருக்கு. அதனால பிட்டுக்கு முன்ன அடிபட்டு போது சாமி வாங்கியிருக்காங்க. வேண்ட பெக்காத அறிவை நீ, வேண்ட முழுதும் தருவாய் நீ, வேண்டும் பரிசு அவர் கூப்பிட்டு அது உன்னுடைய விருப்பம்.
கேட்காதாலும் இவர் அடியார்கள் கூட கேட்டாரு, கேட்காதாலும் இவர் படைச்சவனுக்கு தெரியாதா, நினைச்சு பார்க்க முடியாது. மாணிக்கவர் வாழ்ந்தது 32 வயசு. மாணிக்கவர் கட்டினது சாமி இருக்கிற இடம் மட்டும் இதெல்லாம் வெவ்வேறு காலம். மாணிக்கவாசர் காலம் கிபி 3 2026 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி ஏற்பட்டு ஜோதியில் மறைந்ததாக. திருவாரூரில் பிறந்தாமுக்தி, திருவண்ணாமலை நினைச்சாமுக்தி, காசியில் இறந்தாமுக்தி, சிதம்பரம் தரிசிச்சாமுக்தி முக்தி, திருப்பெருந்துறை சொன்னாலே முக்தி, கொட்டி கிடக்கு. ஆனா மனிதனில் அப்படியே வந்து வச்சு திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை கரையேற்றக்கூடியது திருப்பெருந்துறை. அது கவர்மெண்ட்ல செய்யல. 30 வினா போராடி மாயாவரத்தை மயிலாடுதுறையில் மாத்தினான். சென்ட்ரல் மாத்தி இப்ப மாத்திருக்கான். வேதாயத்துக்கு பேர் திருமறை காடுன்னு பேரு. கடலூருக்கு பேரு திருப்பாதி. இப்படி தமிழ் பேர்லாம் இருக்கு. ஒரு எருமனை பார்க்காது. சரி இருங்க, எருமவாசிக்க வேண்டிய சிவாலயங்கள் எது இருக்கு? அது நிறைய இருக்கு. சும்மா கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்காக. நிறைய இருக்குங்க. 1008 கோயில் இருக்கு. அப்ப சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்க. அதை எப்படி சொல்ல முடியும்? 1008 இருக்கு. எவ்வளவு தெரியுதோ அதை நினைச்சா திருவாமலை, திருவண்ணாமலை, சிதம்பரம் கோயில்கள் நிறைய இருக்குப்பா. திருவானைக்காவல், யானை பூஜை, திருவாடானை, ஆடு பூஜை, கோயில்கள் நிறைய இருக்குன்னு 1008 கோயில். 1008 கோயில் நினைச்சு பார்க்க